ஹலோ. வரலையா? ஏங்க இப்போதாங்க அனுப்புனேன். சரி, நான் லைன்லேயே இருக்கேன், கொஞ்சம் செக் பண்ணிட்டு சொல்லுங்க. டென்ஷன் பண்றானே. அப்படியா? சரி, ஓகே, நான் ரீசன் பண்ணி விடுறேன். ம். ஹலோ. நான் அதை ரீசன் பண்ணியிருக்கேன். வேற ஏதாவது நீட்னா சொல்லுங்க, நான் இமீடியட்டாக அனுப்பி வைக்கிறேன். என்ன இது? ஐஸ்கிரீம் சாப்பிட்டு மயங்கி விழுந்த மாதிரி தோணுச்சு. அவருக்கு ஏதோ ஆபத்து. அவருக்கு போன் பண்ணி ஐஸ்கிரீம் சாப்பிட வேணாம்னு சொல்லணும். சூர்யா, கால் அட்டெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆபத்து. ச்சே. ஹாசினிக்கு ஃபோன் பண்ணலாம். ச்சே. என்ன இந்த ஹாசினியும் ஃபோன் எடுக்கல? ஐயோ, நம்ம வெயிட் பண்ற ஒவ்வொரு நேரமும் அவருக்கு ஆபத்து. உமா மேடம், உமா, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போணும், பாத்துக்கோ. ஓகே மேடம். ஓகே. ம். கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. எப்படி மறந்த? என்ன ஆச்சுன்னு தெரியலையா சிஸ்டர்? இந்நேரம் மாப்பிள்ள ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருப்பானா சிஸ்டர்? அந்த நாகஜோதி மேல தானே இருக்கா, அவ வந்து சொல்லுவா. கொஞ்சம் பொறுமையா இரு. ஐயோ, டென்ஷன் ஆகுதே. சிஸ்டர், நான் வேணா மேல போய் உயிரோட இருக்கானா இல்லையான்னு பாத்துட்டு வந்துட்டுமா? கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொன்னல, அவசரப்பட்டு மாட்டிக்க போறோம். இல்ல நீ சிஸ்டர், வாயை மூடு. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. பரீட்சை எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்றவன் மாதிரி ஒரே டென்ஷனா இருக்குது சிஸ்டர். கவலைப்படாத, ரிசல்ட் நமக்கு ஃபேவரா தான் இருக்கும். அப்ப சரிதான். தெய்வமா? சூர்யா, இதை நான் சாப்பிட்டுக்கவா? சரி, ஓகேடா, உனக்கு இல்லாததா, சாப்பிட்டுக்கோ. தேங்க்யூ சூர்யா. ஹேய் ஹாசினி. மாமா, அவ ஆல்ரெடி 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டா மாமா. திரும்ப திரும்ப சாப்பிட்டா அவளுக்கு காய்ச்சல் வந்துரும்ல. பரவாயில்ல ஹாசினி, குழந்தை தானே, ஆசைப்படுறாள்ல. அதெல்லாம் கிடையாது மாமா. ஒண்ணு நீங்க சாப்பிடுங்க, இல்ல விடுங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். ஹாசினி, ஒண்ணு நான் சாப்பிடணும், இல்லனா சூர்யா சாப்பிடணும். நீ என்ன சூர்யாட்ட கொடு. சூர்யா மாமா, இந்தாங்க, நீங்க சாப்பிடுங்க. கொடு. நீ வா போலாம். ஏய்,
சொல்லுங்க. ச்சே. கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. ஓகே. ஐயோ என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு நேரம்? ஒன்னும் புரியலையே. சிஸ்டர், என்ன சிஸ்டர்? துர்கா எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கா? அதுதான் எனக்கும் தெரியல. பேசாம இரு. அதை சாப்பிடாதீங்க. ஏய், என்ன துர்கா, என்னாச்சு? எதுக்கு இப்ப ஐஸ்கிரீம் தட்டி விட்ட? போங்க. இந்த தடவையும் தப்பிச்சிட்டானா? ஏய், நீங்க வந்து நில்லு. துர்கா, என்னாச்சு துர்கா? இந்த ஐஸ்கிரீம்ல விஷம் கலந்திருக்கு. சாப்பிட்டா அது இவருக்கு தான் ஆபத்து. என்ன சொல்ற துர்கா? ஐஸ்கிரீம்ல விஷமா? ஆமாமா, அந்த ஐஸ்கிரீம்ல விஷம் கலந்திருக்கு. இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? நீ என்ன திடீர்னு விஷம் கலந்திருக்குன்னு சொல்ற? இப்ப நாங்க எல்லாருமே இந்த ஐஸ்கிரீம் தானே சாப்பிட்டோம். அதுல விஷம் கலந்திருந்தா சாப்பிட்ட எங்க எல்லாருக்கும் ஏதாவது ஆயிருக்கணும்ல. இதுவரைக்கும் இங்க யாருக்குமே எதுவுமே ஆவலையே. கரெக்ட் தான். என்னாச்சு துர்கா? இதுல விஷம் கலந்திருக்குன்னு உனக்கு யார் சொன்னது? சூர்யா, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த ஐஸ்கிரீமை யார் கொண்டு வந்து கொடுத்தது? அது நாகஜோதி தான் கொண்டு வந்து கொடுத்தா. நம்ம நாக்ஸ் மாட்டிக்க போகுது சிஸ்டர். வாயை மூடு. நீயே கொண்டு வந்து கொடுத்த? அம்மா, எனக்கு ஒன்றும் தெரியாதும்மா. ஐஸ்கிரீம் வேணும்னு பாப்பா தான் கேட்டுச்சு. ஹாசினி அம்மா தான் ஆர்டர் பண்ணாங்க. பார்வதி அம்மா தான் என்னை கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க. அதான் கொண்டு வந்து கொடுத்தேன். துர்கா, அவ சொல்றது உண்மைதான். ஐஸ்கிரீம் நான் தான் ஆர்டர் பண்ணேன். எது எப்படியோ, ஆனா அந்த ஐஸ்கிரீம்ல விஷம் கலந்திருக்கு. அது எனக்கு நல்லா தெரியும். துர்கா, துர்கா, நீ ஏன் தேவையில்லாம பயப்படுற? எல்லாரும் இந்த ஐஸ்கிரீமை தான் சாப்பிட்டுருக்காங்க. இதுல விஷம் இருந்திருந்தா இவங்க எல்லாரும் எப்படி இங்க நின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க? ஆமா ஆமா, நான் கூட சாப்பிட்டேனே துர்கா. ஆ, ஆமா துர்கா, நீ ஏன் தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிற? நீ சொல்றது உண்மையா இருந்தா எங்களுக்கு ஏதாவது ஆயிருக்கணும்ல. யாரு என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, நான் நம்ப மாட்டேன். இந்த பவுல்ல இருந்த ஐஸ்கிரீம்ல விஷம் கலந்திருக்கு. எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு.
உங்களுக்கு அப்படியே என் மேல சந்தேகமா இருந்தா உங்க முன்னாடியே இந்த ஐஸ்கிரீமை நான் சாப்பிட்டு காட்டுறேன். ஐயோ 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 சிஸ்டர் விஷம் கலந்து ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிடுறாளே செத்துக்கிட்டு போயிட போறா சிஸ்டர். முட்டாள் முட்டாள். பாம்பு விஷம் பாம்பை ஒண்ணும் பண்ணாது. அதனாலதான் தைரியமா அவ டிராமா பண்ண. சரி 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 பாத்தீங்களா, எனக்கு ஒண்ணுமே ஆகல. இப்ப வச்சு என்ன நம்புங்க. துர்கா, நீ தேவையில்லாம வேற ஏதோ குழப்பத்துல இருக்க. அந்த அமைச்சர் பையன் கேஸ நீ விசாரிக்க ஆரம்பிச்சதுல இருந்தே நீ நார்மலாவே இல்ல. குழம்பிட்டா? ஆமா ஆமா, அமைச்சர் வேற வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு போனார்ல, அதனால துர்கா ரொம்பவே குழப்பத்துல இருக்கா. டிப்ரெஷன்ல இருக்கறா. எது எப்படி இருந்தாலும் இனிமே எதுவும் ஆர்டர் பண்ணி சாப்பிடாதீங்க. உங்களுக்கு வேணுங்கிறத சொல்லுங்க, நானே வாங்கிட்டு வரேன். சரி துர்கா, நீ ஒன்னும் குழப்பிக்க வேண்டாம். நாகஜோதி, இத க்ளீன் பண்ணிடுமா? சரிங்கம்மா. வாமா. இதுவும் அவுட். எப்படி அந்த விஷம் கலந்த ஐஸ்கிரீமை அவ எடுத்து சாப்பிட்டா? கடைசி நேரத்துல எஸ்கேப் ஆயிடுறானே. வாங்க நாகம், அதை வைக்கிறேன் இதை வைக்கிறேன்னு சொல்லிட்டு எங்களை தெருவில் நிக்க வச்சிருக்கிறேன். ஐஸ்கிரீம்ல விஷம் கலந்தது அவளுக்கு எப்படி தெரியும்? அவளுக்கு எல்லாம் தெரியும். அவ துர்கா இல்ல, மாரி. மாரிக்கு பின்னாடி நடக்க போறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிற சக்தி இருந்தது. அத வச்சுதான் சூர்யாவை காப்பாத்திக்கிட்டு இருந்தா. இப்பவும் அதே சக்தியை வச்சுதான் அவனை காப்பாத்திருக்கா. அவ புருஷனுக்கு சின்ன ஆபத்துனா கூட அவளுக்கு தெரிஞ்சிருமே. அவளை மீறி ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப இது வேலைக்காகாது. வேற ஏதாச்சும் புதுசா தான் பிளான் பண்ணணும். ஐயோ, மறுபடியும் முதல்ல இருந்தா முடியாதுடா சாமி, நம்மளால முடியாது. அம்மா தாயே, நடக்க போற ஆபத்து தான் எனக்கு கனவா வருது. இது நாள் வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. தேவி அம்மா விஷயத்துல கூட தேவி அம்மாவை யார தூக்கிட்டு போற மாதிரியும் பிச்சை எடுக்கிற மாதிரியும் கனவு கண்டேன். ஆனா தேவி அம்மா நல்லபடியா வீட்ல இருந்ததுனால நான் கண்ட கனவை நினைச்சு குழப்பத்துல இருந்தேன். கடைசியில தேவி அம்மா விஷயத்துல நான் கண்ட கனவு நிஜமாச்சு. இப்ப சூர்யா விஷயத்துலயும் அதுதான் நடந்திருக்கு. அவர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு மயங்கி விடுற மாதிரி கனவு வந்துதான் அவர் ஆபத்துல இருந்து காப்பாத்த நான் வீட்டுக்கு வந்தேன். ஆனா அவரு சாப்பிட பார்த்த அந்த ஐஸ்கிரீம்ல அவரோட உயிருக்கு ஆபத்து இருந்துச்சு. கண்டிப்பா அந்த ஐஸ்கிரீம்ல விஷம் கலந்திருக்கணும். ஆனா அந்த நாகஜோதி அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டதுல அவளுக்கு ஒண்ணும் ஆகலங்கறத இன்னும் கூட என்னால நம்ப முடியல. ஹாசினி, பார்வதி அம்மா எல்லாருமே ஐஸ்கிரீம்ல விஷம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல தாயே. என் கணவர் சாப்பிட இருந்த ஐஸ்கிரீம்ல கண்டிப்பா விஷம் இருந்திருக்கு. அவரை யாரோ கொலை பண்ண பாக்குறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டு பழிவாங்க காத்திருக்கிற நாகம்மா இல்ல அமைச்சர் என்ன பழி வாங்கறதுக்காக
என் தாலிக்கு ஆபத்தை ஏற்படுத்த பாக்குறாரா? ஏதோ ஒரு விதத்துல என் தாலிக்கு ஆபத்து காத்திருக்கு. அது எனக்கு நல்லா தெரியுது. என் தாலியை உயிருக்கு ஆபத்தை வர வச்சவங்க யாரா இருந்தாலும் நான் இந்த கோயில் மணி அடிச்சு முடிக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். இந்த பவுல்ல இருந்த ஐஸ்கிரீம்ல விஷம் கலந்திருக்கு. எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. என்ன ஏதாவது ஐடியா கிடைச்சதா? இல்ல, ஐடியா கிடைச்சிருந்தாதான் நான் உங்ககிட்ட சொல்லிருப்பேனே. நாம என்ன பிளான் போட்டாலும் அந்த மாரிக்கு இருக்கிற அபூர்வ சக்தியால பிளான கனவுல தெரிஞ்சுக்கிட்டு வந்து புருஷனை காப்பாத்திடுறா. ஐஸ்கிரீம் விஷயத்திலையும் அதுதான் நடந்திருக்கு. அதனால நல்லா யோசி. அடுத்த பிளான்ல சூர்யா தப்பிக்கவே கூடாது. இது கொஞ்சம் சவாலான விஷயம்தான். ஆனா அந்த சூர்யாவோட உயிர் எனக்கு வேணும். அவனோட உயிரை வச்சுதான் என் கணவனுக்கு உயிர் கொடுக்க போறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்த அநியாயத்துக்கு கண்டிப்பா நான் பழி வாங்க போறேன். புருஷனை காப்பாத்ததான் மாறி யமன் கிட்ட போராடி பூலோகத்துக்கு வந்திருக்கா. ஐஸ்கிரீம் விஷயத்துக்கு அப்புறமா அவ ரொம்ப அலர்ட்டா இருப்பா. அதனால நீ ரொம்ப கவனமா இருக்கணும். ஐஸ்கிரீமை நீ சாப்பிட்டு அதுல விஷம் இல்லைன்னு நிரூபிச்சதுனால மாறி குழப்பத்துல இருப்பா. அவளுக்கு உன்னை பத்தின உண்மை தெரிய வரதுக்குள்ள நீ சூர்யாவை மேல் லோகத்துக்கு அனுப்பிடணும். சூர்யாவை பாக்குறதுக்காக ஏற்கனவே 2 வருஷம் காத்துட்டு இருந்தேன். இனிமே காத்துட்டு இருக்க மாட்டேன். இப்ப எனக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பை நல்லபடியா பயன்படுத்திக்க போறேன். ஐயோ அக்கா பாத்துக்கா. ஓகே ஓகே. ஆசினி அக்கா, என்ன நாகஜோதி, நீங்க இந்த வேலை எல்லாம் பாக்குறீங்க? நான் தான் இருக்கேன்ல. என்கிட்ட சொன்னா நான் இதை செய்ய மாட்டேனா? கொடுங்க. ஏய் பரவாயில்ல பரவாயில்ல, நானே இல்ல பாத்துக்கிறேன். என்னக்கா நீங்க? நான் வீட்ல இருக்க வரைக்கும் இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்க பண்ண கூடாது. நான் தான் செய்வேன். முதல்ல பக்கெட்டை கொடுங்க. நானே போய் மொட்டை மாடியில துணியை காய போட்டுட்டு வரேன். அட பரவாயில்ல நாகஜோதி, நான் போய் காய் போட்டுக்கிறேன். அக்கா குடுக்குறீங்களா இல்லையா இப்போ? ஐயோ இருக்கட்டும், கொடுங்க அக்கா, நான் எடுத்துட்டு போறேன். நான் பாத்துக்கிறேன். சரி.